என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுமக்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா காவல் நிலையத்துக்கு ஓடி வராங்க இல்லையா? சில பேர் காவல் நிலையத்துக்கே வராதவங்க, நீதிமன்றத்துக்கே போகாதவங்க, அது மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 90% வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அங்கேயே தெருவிலேயே இல்லைன்னா அந்த ஊர்லயே ஏதாவது சமாளிக்க பார்ப்பாங்க. என்ன கூட்டம், என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? சரி, அதையும் மீறி காவல்துறையில உதவி கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி அப்படி ஓடி வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு புகார் மனுவை ஏதாவது எழுதி கொடுக்க சொன்னா அங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க, எழுதி கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, நாங்க வந்து ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, இங்க பரம்பரையிலே நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது இல்லைங்க அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டு கையை பிசைஞ்சுக்கிட்டே நிற்பாங்க. இதுல வந்து காவல்துறை என்ன புகார் கொடுக்க வந்துட்டாங்க, என்ன பிரச்சனைங்கிறதையும் சொல்லுவாங்க. சரிம்மா, நான் எதிர்மனதாரை போய் கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் இருக்கிறீங்களான்னு கேட்டாலும் அவை இப்படி யோசிப்பாங்க. சரின்னு போலீஸ் போய் சம்பவ இடத்துல போய் விசாரிக்கும், காவல் நிலையத்தை விசாரிக்காது, அவங்களாம் வந்திருப்பாங்க. சரி, அங்க போய் எதிர்மனதாரை விசாரிச்சா சரி ஏதாவது எழுதி வாங்கணும் இல்லையா? சரி, பெண்கள் ஒரு வயசானவங்க அப்படின்னா காவல் நிலையத்தை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு இளந்தாரியா இருக்காங்க, இல்லைன்னா ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குன்னா காவல் நிலையத்தை அதிகாரிகள்லாம் விசாரிப்பார். அவங்க விசாரிக்க இவங்க வந்து ஒத்துழைக்கணும். அதை எதிர்மனதாரர் என்ன சொல்லுவாங்க, நாங்களும் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தது இல்லை, அவங்க சொத்து பிரச்சனைக்கோ வேற பிரச்சனைக்கோ 100 நாள் கூட போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க, ஆனா நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதில்லை வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவத்தை பத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் போலீஸ் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு இல்லாம ஒரு ரொம்ப தவிப்பா இருக்கும். அதுக்கு நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.